ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து மங்கூஸ் ட்ரீ அப்படிங்கிறது. இந்த மங்கூஸ் ட்ரீ வந்து நல்ல சுவையான பழத்தை தருகிறது. இந்த பழத்தை வந்து பழங்களின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குயின் ஆஃப் ஃப்ரூட் அப்படிங்கிறது இந்த பழத்தோட பேர். இந்த பழத்தோட சிறிய பூக்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே அரும்பி வரும்போது அப்படியே பபிள் போல் இது போல் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பழம் அந்த பூ வந்து மலரும்போது இப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் தோலை உரிச்சிட்டு பார்த்தேன்னா ஒயிட் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து இந்த மரம் முழுவதும் இப்போ தான் பூக்கள் அரும்பிட்டு வருது. இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லா இதை விரும்பி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து சுகரை குறைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அப்புறம் தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இந்த ஃப்ரூட்டில் இருக்குது. இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் கார்சினியா மங்குஸ்டானா. இதனோட ஃபேமிலி குளூசியேசி. இந்த பிளான்ட்டு பெருசாக வளரும். இது சின்ன பிளான்ட்டு தான். இதை விடையிலும் பெருசாக நல்ல தடி வச்சு வளரக்கூடிய தன்மை உடையதாக இந்த பிளான்ட் இருக்குது. வுட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறம் இந்த பிளான்ட்டில் வந்து இருக்கக்கூடிய பூக்கள் இங்கே பாருங்கள். இதுதான் அதனோட பூக்கள். இந்த பூக்களை நம்ம பார்த்தேன்னா இது ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இதை கட் பண்ணி பார்த்தேன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு 4 ஆங்கிள்ஸ் அப்படின்னா 4 அறைகளை 4 இல்லைன்னா 5 அறைகளை கொண்டதாக உள்பகுதியில் இருக்கக்கூடிய பழமானது இருக்குது. இது முதிரும்போது ஒயிட் கலரில் நல்ல சுவையுள்ள பழமாக இது இருக்கும். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இதில் வந்து சாந்தோனிஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளதாகவும் காணப்படுகிறது. இந்த மரம் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிற புற ஊதா கதிர்கள் நம்ம தோலை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு இந்த பிளான்ட் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் என்னென்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். நம்ம எடையை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் இதனுடைய பழங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அப்புறம் இதில் பொட்டாஷ், மேக்னீசியம், காப்பர் அப்படிங்கிற நுண்ணூட்ட பொருட்கள் நிறைய காணப்படுகிறது. இந்த நுண்ணூட்ட பொருட்கள் மிகவும் நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தவைகளாக காணப்படுகின்றன. அப்புறம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்னச்சுதுன்னா செரிமானத்தில் மிகவும் பங்கு வகிக்கிறது. உணவு செரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. அப்புறம் இது வந்து இதில் இருக்கக்கூடிய சத்து பொருளானது ஹார்ட்டை நல்ல முறையில் வச்சிருக்கிறதுக்கும், அப்புறம் மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றத்துக்கும் இது உபயோகப்படுகிறது. தேங்க்ஸ்.